நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். கடல் கடைவது என்பதே உலக நன்மைக்குத்தான். உலக நன்மையை காப்பவள் அந்த ஆதிசக்தி பகவதி மாதாதான். ஆகையால் நாம் அன்னையிடம் சென்று இந்த பிரச்சனை தீர வழியை கேட்போம். இல்லை தேவகுரு, அம்மை அவள் ஆதிசக்தி என்பதையெல்லாம் நான் ஏற்பதில்லை. அப்படி இருக்க அவளிடம் ஏன் போவது? அப்படியெனில் எமக்கு பிடித்தவர் முக்கண்ணன் சிவசங்கரனைத்தான் மூலப்பொருளாக நினைக்கின்றோம். அதனால் அவரிடமே போய் கேட்போம். முக்கண்ணன் மூலப்பொருளேதான். அவரை கேட்பதற்கும் அவர் சொன்னபடி நடப்பதற்கும் நாங்கள் மறுப்போமா? நலம் பெருகட்டும். தானவர்கள் தேவர்களின் முதல்வர்களை இங்கே கண்டதிலே மிக்க மகிழ்ச்சி தருகிறது. இதனால் உலகத்திற்கே நல்லது நடக்க இருக்கிறது. ஹே சம்போ, உலகத்திற்கு நலம் தரும் ஒரு செயலை செய்யும் ஒரு முடிவுடன் தம்மை காண வந்தோம். மிகுந்த மகிழ்ச்சி. ஹே மகாதேவரே, பசுபதி சிவசங்கரா, நாங்கள் பார்க்கடல் கடையை நிச்சயித்திருக்கிறோம். அகிலத்திற்கு நலம் தரும் இந்த முடிவு உடனே தொடங்கிவிடுங்கள். பார்க்கடல் கடையும் முயற்சியை ஆரம்பிப்பதிலே ஒரு பிரச்சனை முன்னால் நிற்கிறது பிரபு. பிரபுவே, அகன்று பறந்து விரிந்த மாபெரும் சமுத்திரத்தை கடைய அப்படி ஒரு பெரிய மத்தும் இல்லை. அதை கட்டி கடைந்து முடிக்க ஒரு நீண்ட கயிறும் இல்லை. ஒரு வழியும் தெரியவில்லை, என்ன செய்வதென்று. ஹே பிரபு, தாம் தான் ஒரு வழிகாட்ட வேண்டும். ஹே தேவேந்திரா, இமயமலையின் பரந்த பகுதியில் ஒரு உயர்ந்த அகன்ற மந்திரமலை இருக்கின்றது. அதுதான் உங்களுக்கு ஏற்றது. ஆம், அதையே மத்தாக பயன்படுத்துங்கள். பொருத்தமான குறிப்பு. தாம் சொன்னது. ஹே அரக்கர் வேந்தனான பலி, பாதாள லோகம் போ, அங்கே வாசுகி பாம்பு வசிக்கின்றது. இப்பணி பற்றி அதனிடம் பேசி அதை உங்களுக்கு கயிறாக இருக்கும்படி கேளுங்கள். ஹே பிரபு, ஏற்ற பணி இடையூறின்றி நடப்பதற்கு முயல்வோம். தாம் எங்களுக்கு வாழ்த்து கூறுங்கள். மந்திர மலையையும் நாகராஜன் வாசுகி பாம்பையும் பெற்று வர உலக நலனுக்காக சமுத்திரம் கடைய அருள் புரியுங்கள். இனிதே நடக்கட்டும். தேவாசுரர்கள் யுக யுகமாக வேற்றுமை கொண்டு ஒதுங்கி நின்றார்கள். தேவை வந்தது, சேர்ந்து கொண்டார்கள். இருவரும் இணைந்து கடல் கடைந்தார்கள். அட, என்ன இது தேவேந்திரா? மலை மெல்ல மூழ்கத் தொடங்குகிறது. நாம் அதை மூழ்க விடக்கூடாது. மந்திர மலையை தூக்கி பிடிக்க முடியுமா? முடியவில்லை என்று பலியே சொன்னால் முயற்சிகள் வீணாகும். மற்றவர்கள் சிரிப்பார்கள். அப்புறம் நாம் இழந்துதான் என்ன பெருமை? தேவேந்திரா, அதோ பார் அங்கு. தேவேந்திரா, சற்று தூக்கி பிடி தேவேந்திரா. தூக்குங்கள், 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 தூக்கி நிறுத்துங்கள், தூக்கி நிறுத்துங்கள், தூக்கி நிறுத்துங்கள், தூக்கி நிறுத்துங்கள். மலை மூழ்காமல் இருக்காது. நாம் அனைவரும் மூச்சை பிடித்து தூக்க வேண்டும். அசுரர்களே, தேவேந்திரன் சொல்வதை கேளுங்கள். நாராயண நாராயண. ஹே தேவகுரு, இப்போது நீங்கள் மாதா ஆதிசக்தியை சரணடையுங்கள். தேவிதான் ஆபத்தை நீக்குவாள். ஆகட்டும் நாரத முனிவரே. ஹே ஆதிசக்தி, ஹே மகாமாயா,
ஒரு பெரும் பணி சமுத்திரத்தை கடைய ஆரம்பித்திருக்கிறது. ஏற்படும் பிரச்சனையால் தொய்வு நேர்கிறது. ஹே மாதா, இந்த ஆபத்தான நிலையில் அம்மையே காத்தருளுங்கள். கலக்கம் ஏன் மைந்தா? ஏ ஆதிசக்தி, இப்போது என்னை நினைத்தது ஏன்? அரவணையில் அமர்ந்திருக்கும் மகாவிஷ்ணு ஆதி நாராயணனான தாம் ஆக்கலுக்கும் பாதுகாத்தலுக்கும் அவதாரம் செய்திருக்கிறீர்கள். அந்த முறையில் நீங்கள் அவ்வப்போது அவதாரம் எடுக்க வேண்டிய பொறுப்பு தமக்கே உள்ளது. ஹே பராசக்தி, தமது ஆணையின்படி நான் இயங்கி வருகிறேன். தமது எண்ணங்கள் தான் உலகை வழிநடத்துகிறது. சிருஷ்டியின் நலனுக்காக அரக்கர்கள் தேவர்கள் இணைந்து நம்பிக்கையுடன் கடலை கடைகிறார்கள். அதில் ஒரு பிரச்சனை எழுந்தது. அதை நீங்கள் போய் நீக்குங்கள். விஷ்ணு தேவரே, தாம் இப்போது ஆமையாக உருவிடுங்கள். அந்த மந்திர மலையை தூக்கி நிறுத்துங்கள். தங்கள் எண்ணப்படியே தேவி. ஹே ஆதிசக்தி மகாலட்சுமி மாதா, உனக்கு ஈடுண்டோ? உனக்கு ஈடுண்டோ மாதா? உனக்கு ஈடுண்டோ மாதா? ஹே அரக்கர் மன்னா பலி, நமது பிரச்சனைக்கு நல்ல முடிவு ஏற்பட்டு விட்டது. அச்சம் நீங்கியது. மீண்டும் நம்பிக்கையுடன் பணியை தொடங்கி வை. என் தேவர்கள் உன் பக்கம் இருக்கிறார்கள். கேட்டீர்களா? ஆரம்பியுங்கள். ஆழ்கடல் தந்த பயங்கர நஞ்சு, அண்டங்கள் எல்லாம் நடுங்குது அஞ்சு. நாலாபுரமும் அச்சம் அதிர்ச்சி, நடுக்கம் நடுக்கம் எங்கும் தளர்ச்சி. நடுக்கம் நடுக்கம் எங்கும் தளர்ச்சி. ஹே அரக்கர் கரசனே, ஏற்ற நிபந்தனைக்கிணங்க சமுத்திரத்திலிருந்து முதலில் வந்த பொருள் உன் உடைமைதான். இது உனக்குத்தான். இதை நீயே எடுத்துக்கொள். தயங்காதே. அந்த பாண்டத்தை தொடாதே பலி. அது கொடிய விஷம். அதன் அருகிலே நீ நெருங்கினால் நீ எரிவாய். இந்திரனுக்கு சொல்லுங்கள் குருதேவா. ஹே தேவேந்திரா, நீ மகாமாயா ஆதிசக்தியை பிரார்த்தனை செய்து கொள். தேவிதான் உனக்கு கதி. மைந்தா, அம்மா, பிரச்சனையாக நான் இல்லை. மாதா, தாங்குமா இது? சிருஷ்டி மயங்க நான்கு புறத்திலும் இந்த பயங்கர விஷம் தாக்கி எரிக்க பாய்ந்து வருகிறது. இதை தடுக்காவிட்டால் உலகில் உயிர்களே இருக்காது. இந்த விஷத்தை தடுத்து காப்பாற்றுகிற சக்தி முக்கண்ணரான மகாதேவ சிவசங்கருக்கே இருக்கிறது. அவரை தியானம் செய் தேவேந்திரா. ஹே முக்கண்ணரே, ஹே மகாதேவரே, ஹே சூலமேந்தி, திருவுள்ளம் கொண்டு உலகத்தை காத்துருளுங்கள் பிரபு. காத்தருளுங்கள் பிரபு. காத்தருளுங்கள் பிரபு. காத்தருளுங்கள் பிரபு. காத்தருளுங்கள் பிரபு. ஹே சூலபாணி, காத்தருளுங்கள் பிரபு. வணக்கம் மகேஷா. தாம் வந்ததும் பிரபு மூன்றெழுந்த பயங்கள் வேதனைகள் போயிற்று. நம்பிக்கை ஒளி எங்கள் மனதிலே துளிர் விடுகிறது. அமுதம் பெறுவது இந்த நிலையில் வாய்ப்பில்லை மகாதேவா. எங்களுக்கு நிவாரணம்
சம்போ தாம் தான் தரக்கூடியவர். மகாமாயா மாதா ஆதிசக்தி நினைத்து விட்டால் அது தவறாது நடக்கிறது. ஆகையால் தேவேந்திரா, கவலையை இனி நீ விட்டுவிடு. மகேஸ்வரா, தாயினும் சால பறிந்து வந்த பரனே, தாம் இல்லை எனில் இன்று வானவரும் ஏது, தானவரும் ஏது. என்றும் தாம் தேவர்களின் இறைவன், இப்போது அரக்கர்களுக்கும் இறைவன். ஏழையின் நாதா, தாம் இன்று சிருஷ்டியையே காத்தீர்கள். ஹே சங்கரமங்களா, யோகியர்க்கு யோகியே, இந்த கடினமான பிரச்சனையை தீர்க்க அன்புடன் நாலகால விஷயத்தை உண்டு உயிர்குலம் அனைத்தையும் பிழைக்க வைத்தீர்கள். ஆகையால் இன்று முதல் எல்லா வேள்விகளிலுமே அனைத்துக்கும் முதலாக வேள்வியிலேயே பங்கு உங்களுக்குத்தான். எந்த வேள்வியும் உங்களுக்கு பங்களிக்காமல் நடத்தினால் அந்த வேள்விக்கு பலன் நிச்சயமாக கிடையாது, முழுமையும் அடையாது. ஹே தேவாதி தேவா, ஆலகாலம் உண்ட காரணத்தால் தமது கழுத்து நீளமாகிவிட்டது. இந்த நீலக்கழுத்தின் காரணத்தால் தாம் இனி நீலகண்டன் என்ற பெயரில் பூஜிக்கப்படுவீர்கள். ஹே ஆதி நாராயணா, ஹே மகாலட்சுமி, ஹே மகாதேவா, ஹே பிரம்மதேவா, ஹே அனந்தசாயி விஷ்ணு, இனிமேல் நாங்கள் சமுத்திரம் கடைவதை மீண்டும் தொடர அனுமதி தாருங்கள். அரக்கர் மன்னா பலி, தேவரும் அசுரரும் இன்று சமுத்திரம் கடைந்து கிடைக்கின்ற பொருட்களின் உரிமைகளை எடுத்துக்கொள்ளும் நிபந்தனையை நீ மதிக்க மறந்து விட்டாய். அது பிழை, பிழையேதான். ஏன் மறந்தாய்? ஞாபகப்படுத்தினால் கோபமா? ஏன் வரக்கூடாதா? ஏன் எரிச்சல் உனக்கு? நீ சொன்னபடி நடப்பது முடியாது. இங்கும் மோத பார்க்கிறாயா? நடக்காது. இது எல்லாம் பலி நீ முன்பே சொன்னது. நிபந்தனையை ஒட்டி சமுத்திரத்திலிருந்து வெளிப்படும் முதல் பொருள் மீது அமரேந்திரனுக்கே உரிமை. உரிமைப்படி சமுத்திரத்திலிருந்து வெளியே வரும் பொருள் எம்மைச் சேர்ந்தது. பலியிடம் அப்படி பேசாதே தேவேந்திரா. பரந்த கடலுக்குள் என்னென்ன பொருள் இருக்கின்றது யாருக்கும் தெரியாது. கண்ணுக்கு தெரியாத பொருளுக்காக கடுமையாக பேசிக் கொள்வது தப்பு. போதும், உணர்ந்து பேச வேண்டும். ஒரு மேதை சொல்லும் அறிவுரை, குரு சுக்கராச்சாரியார் பேசுவது முற்றிலும் சரியானது. இந்த சமுத்திரத்தை கடையும் போது எது வந்தாலும், அது ரத்தினங்களோ ஔஷதங்களோ, பல்சுவை பொருளோ அல்லது உணவோ, விலங்குகளோ பறவைகளோ, பெண்களோ ஆண்களோ, எது வந்தாலும் அது பொது கணக்கு. நம் இருவர் அணியும் அமர்ந்து பேசி தீர்ப்போம். வீண் பிரச்சனைகளை மீண்டும் வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக கிடைக்கும் பொருளை பாதி பாதி அசுரரும் தேவரும் மனத்தாங்கல் இல்லாமல் பங்கிட்டுக் கொள்வோம். குருதேவர் எடுத்துச் சொன்ன நியாயங்களை ஏற்பதில் தடையே இல்லை. வா தேவேந்திரா, மீண்டும் தொடங்கிவிடு.